கரி நாள்ல வந்து ஏன் கொடி தூக்குனான் அப்படி எடுத்துனா முள்ளிவாய்க்கால் பிரச்சனை. முள்ளிவாய்க்கால்ல வந்து நினைவு தூவி இது நடக்கக்குள்ளே இவர் போய் அதுக்கு வீடியோ எடுக்கல. எல்லாரும் வீடியோ எடுக்க அதுக்கு எடுத்துருக்கலாம். அதை விட யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பாரு மீட் போடுறேன், கொஞ்சம் பாரு ஒரு மீட் போடுறேன், கொஞ்சம் பாருண்ணா. இவன் வந்து என்ன செய்யிருக்கான்னா மாவீரன் நாளுக்கு போயிருக்கான் சரியா. இவன் கொடி தூக்கி பின்னுக்கு பிடிச்சிருக்கான். அதை வந்து ஒரு யூடியூப்ல போட்டான். அது தூக்கில இவன் கொண்டு போலீஸ்ல கேஸ் கொடுத்துருக்கான். தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுமா உங்களுக்கு? சரி, இவன் தின்ற காசுல ஒவ்வொரு விஷயம் நாளுக்கு கொடி தூக்கினவர். அதுக்கு அடுத்த நாத்து வந்து புத்தர் சிலைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்தவங்களே அதுக்கு போய் அவர் வீடியோ எடுக்கல. யாழ்ப்பாணத்துல நடந்தது. எத்தனை பேர் போய் கத்தினவங்களே அதை எடுத்து போடல. தம்பி நீங்க வந்து எங்களை கோவப்படுத்தாங்க. ஞாபகமா கொண்டு ஞாபகமா காட்சி நல்ல கண்டு கிடைக்கும். உங்களை கோவப்படுத்தணும் தயவு செய்து. இப்ப உண்மையின் குரல் நான் உங்களை கோபப்படுத்துறேன். கதைக்கிறாக்கள் ஒரு ஆள் கதைக்கும் போது இன்னொரு ஆள் கதைக்காதீங்க. கதைப்பீங்களா இருந்தா நான் கீழே சொல்லிட்டேன். போஸ்ட் கதைக்கும் போது நீங்க எல்லாரும் மியூட்டை போட்டுட்டு இருங்க. எல்லாரும் மீட் போடுங்க. கிரிவலங்காதங்க கிரிவலங்காதங்க கேட்க வேண்டாம். இல்லை உண்மை என்னண்டா இப்போ நான் ஒரு லைவுக்கு போனேன் கோபிக்கோட்டைண்ட. அவர் அன்றைக்கு எனக்கு போட்டு அடித்தார். நான் இப்போ அவர்கிட்ட கேட்ட கேள்வி உங்களுக்கு பற்றி காய்ச்சி நீங்கள் கேட்டோம். அவங்க வந்து நியாயத்துக்கு போராடி கொண்டிக்கிறாங்க. நீ வியூஸுக்கு ஒரு லைவ் போட்டு கொண்டிக்கிற. அவன் செஞ்ச தவறுக்குரிய தண்டனை மக்கள் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க நீ லைவ் போட்டு கொண்டிக்கிற. நீ ஏன் என்ன அன்றைக்கு அடிச்சனின்ட்டு நான் செய்த புதிய திட்டத்துக்கு அது உண்ட சொந்த பிரச்சனை. நான் இப்போ கிருஷ்ணாக்காக தான் ஆதரவு வேண்டார். வடிவாக அவருக்கு பதில் கொடுத்துட்டு வந்தேன்னா தமிழும் உண்மை குரலும் நியாயத்துக்கு குரல் கொடுத்து மக்கள் பலத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் வியூஸுக்காக போடுறீங்க. தமிழ்னா நடந்துக்கொள், இப்படி நீ ஒரு சிங்களவன் மாதிரி நடந்து கொள்ளான்னு சொல்லி வடிவா தெளிவா அவருக்கு பதில் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவன் என்ன போட்டு அடிச்சவன் என்ன அவர் என்ன வந்து எந்த பிரச்சனை நான் தனியாக லைவ் போட்டு கதைக்கணுமா. நான் கேட்டப்போ இது உண்ட பிரச்சனை கிருஷ்ணாட பிரச்சனை. கிருஷ்ணாவோட தம்பியார் உன் அப்பாவுக்கு பிறந்தாலும் உனக்கு பிறந்த கிருஷ்ணான்னு கேட்டான், இறக்கி விட்டான். அவங்களோட பிரச்சனை அவங்க தான் லைவ் போட்டு கதைக்கணுமா. அப்போ நான் கேட்டேன்னா அப்போ இப்போ நீ கதைக்க யார்கிட்ட பிரச்சனை? உண்ட சொந்த பிரச்சனை இல்லையே. அல்ல உண்ட சொந்த தம்பியா, அல்ல உண்ட மகனா, அல்ல உண்ட உறவா, அது தனக்கு தண்டை பர்சனலாம். இவ்வளோ நேரம் சண்டை பிடிச்சிட்டு தான் இங்கே இறங்கி வரேன். அவனில் நிற்கிறாக்கெல்லாம் சும்மா அந்த டைம் பாஸுக்கு போனாக்கள். அதில் யோசிக்காமல் நீங்கள் பயணிங்க. அந்த பொம்பளை பிள்ளை வச்சு தூசர மசாலா வைக்கிறான். அந்த பட்டி ஒன்று இருக்க ஆசான ஒருத்தி பட்டப்படி தூசர மசாலா தெரியுமா? அவ்வளோ வேலை வட்டி இல்லை பரதேசி. அது தூசர மசாலா மட்டும் போறாக்கல இல்லை. அது நெடுங்காணி பொம்பளையா? இப்போ நாங்கள் ஒரு ஆள் காய்ச்சலாக கால் பண்ணி சொல்லிட்டு அது நெடுங்காணி பொம்பளை யார் ஆளுன்னு தெரிஞ்சுட்டு இல்ல ஒரு நியாயமா கேட்க உங்களுக்கு சகோதரன் இப்படி இப்படி கதைக்கிறவ இல்லாத மனசு இருக்காது, தங்கச்சி இருக்காது. மனசு பிள்ளைங்க விட்டுட்டு தெருவில் விட்டு இருக்கவங்க அப்படி கதைப்பாங்க. சகோதரன் கூட பிறந்த அப்படி கதைக்க மாட்டான். தெருவு விளங்குதா? ஒரு பிள்ளை அந்த பிள்ளைய போய் சொல்றேன். அவரு நேற்று சொல்றான் நான் அது அந்த பிள்ளை பொய் கேஸ் கொடுத்துருக்கான் போய் பொலிசுல கட்டாயப்படுத்தி காசு வேணும்னு பொய் கேஸ் கொடுத்துருக்கான்னு சொல்றான். அப்படிதான் அதான் அடைச்சிருக்கான் கோபிக்கோட்டை சொல்றாங்க விடிய. இப்போ 4 பேர் எல்லாரும் நினைச்சுக்கோன்னா நாங்கள் எல்லாரும் புலமை நாட்டே பிறந்து வளர்ந்தாக்கள். நாட்டை பத்தி அதுக்கு பிறகு லைவா போட்டு நான் பிள்ளைங்க அதெல்லாம் லைவ் போட்டுருக்க மாட்டேன். அந்த பரதேசி காய்ச்ச கதை பொறுக்க வந்தா போட்டான். நாங்களும் வேலை இருக்கிறாங்க. நாங்க சும்மா இருக்கிறோம் எல்லாரும் இங்க. கிருஷ்ணாவோட ஆளுவல் இல்லை. உங்களோட லைவும் தமிழோட லைவும் தான் பிரச்சனை. வியூஸுக்காக விஷயம் வந்து கிருஷ்ணா உதவி செய்த எல்லாரும் உங்க வீடியோ போட்டு கிருஷ்ணாக்கு சப்போர்ட்டா எல்லாம் காய்ச்சோட்டிருக்கிறேன். நாங்க கேட்கிறேன் கிருஷ்ணாட காசுலியா கொடுத்தவன் இவ்வளவு வீடு கட்டுறான்னு இவ்வளவு நகை வச்சிருந்தோம். ஒரு நாள் பார்த்து ஒரு ஏழை வீட்டுக்கு போய்க்கல இந்தா உனக்கு நான் தரேன் எந்த காசுல. அதுதான் நான் உதவி. இன்னொரு வேண்டி கொடுக்கறது தூதுவன் உதவி இல்லை. அதான் முதல்ல எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும். விளங்குதா? சும்மா அவன் உதவி செய்தான் அவன் நாட்டு காசு உதவி செய்தவன். அவன் காசுல ஒரு வீட்டு கொண்டு கொடுத்தோன்னு சொல்லட்டும் பாப்போம். எல்லா ஏழை வீட்டுக்கும் போய்க்குள்ள நீ நகை அடிக்கிட்டு போற. அந்த ஏழை வீட்டுக்கு என்ன வரும்? எனக்கு மாசம் வரும். என்ன அட இவன் இவ்வளவு வசதியா இருக்கிறான், நானும் அப்படி வரணும்ட்டேன். ஏழை வீட்டுக்கு உதவி செய்ய போறதுக்கு ஒரு முறை வளம் தெரியணும். இல்லை டைவர் அண்ணா இது வந்து இப்போ இந்த கொழும்புல இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த வெள்ளத்தை சவாய்த்திட்டு முன்னுக்கு சட்டவிரோதமான சொத்து குவிப்புக்கான டிபார்ட்மெண்ட் உண்டு, சிஐடின்னு ஒரு பிரான்ச் உண்டு. அவங்களும் இந்த கேஸை விசாரணைக்கு எடுத்துட்டாங்க.
அவங்க விசாரணைக்கு எடுத்தா இவர்கிட்ட அதாவது இவர் ஆரம்ப கால லைஃப்ல இருந்து அது எல்லாத்தையும் ஃபுல்லா ஆதாரம் எடுப்பாங்க. இவர் எவ்வளவு காலத்துல இந்த பணம் வந்து எப்படி வந்தது, எந்த வங்கியோட வந்தது, எவ்வளவு வெளிநாட்டாக்களுக்கு நான் என்ன பிரச்சனை அனுப்பினவன் எத்தனை கோடி யார் அனுப்பினன்றது இல்ல இல்ல பேங்க் உங்களுக்கும் பிரச்சனை வரும். இல்ல உண்டியல் அனுப்புறாங்களுக்கு தான் பிரச்சனை வரும். இன்னொரு விஷயம் தெரியுமா, வெளிநாட்டுக்காரர் இங்க போயிட்டு வீட்டை கட்டி போட்டு அங்க இருக்கிறவனுக்கு கடுப்பு ஏத்துறது, ஊர்ல இருக்கிறவனுக்கு அவனுக்கு ஏதோ வீடு கட்ட தெரியாம ஆரம்பர வீட்டை கட்டி போட்டு இவன் யூடியூப்ல போடுறது. சுவிஸ்ல சட்ட நடவடிக்கை எடுக்க வலிக்கிட்டாங்க தெரியுமா. இங்க கஷ்டப்படுற இங்க ராஃப்ல இருக்கிற காசு இல்லைன்னு சொல்லி போட்டு இருக்கிற அரசாங்க காசுல நீ அங்க போய் கோடிக்கணக்கா வீடு கட்டுற. எப்படி உனக்கு காசு வந்தது? இல்ல அதுல வந்தாலும் இந்த பேங்க் டு பேங்க் வந்தது கணக்கு போக மாட்டாங்க. பிரச்சனை எடுத்தா பிரச்சனை எல்லாருக்கும் தான் என்ன வேறும் விளங்குதா. பிரச்சனை எங்களுக்கு வந்த பிரச்சனையை சமாளிக்க தெரியும். ஆனா அவர் தான் உலகத்துக்கு கணக்கு கட்டணும். உங்களோட பேங்குக்கு ஒரு மாசத்துல இத்தனை கோடி வந்ததுன்னா அதுக்கு நீங்க டேக்ஸ் கட்டி இருக்கணும். அது நீங்க உதவி செய்யறீங்களோ என்ன செய்யறீங்களோ அது தேவையில்லை. சொல்லுங்க பாருங்க, உங்களுக்கு மீடியா இல்லாம போகுது. யூடியூப் சேனலை நாசப்படுது. இந்தியாவில் எவ்வளவு விதமா யூடியூப் செய்யறான் தெரியுமா. அவன் உழைக்கிறதுக்கு செய்கிறான். இந்த மாதிரி கேவலப்படுத்து இல்ல. நீங்க புதுசா இப்பதான் மீடியாவை கண்டுட்டு மீடியாண்ட வளங்கள் தெரியாம அதை பற்றி படிக்காம சும்மா வந்து கண்ட எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு அவன் என்ன கதைக்கிறது தெரியாம கதைக்கிறது கடிக்கிறது என்னவோ வீடியோ உள்ளுக்குள்ள என்னவோ லூசு மாதிரி வேலை காட்டி கொண்டிருக்கிறீங்க. படிப்பதில்லை. இன்னமும் எங்களை பற்றி வேற நாட்டுக்காரன் இன்னமும் மட்டம் தட்டி கொண்டு இருக்கிறான். அதுக்கு மேலால நீங்க பப்ளிக் படுத்தி மட்டம் தட்டுறீங்க. ஒரு மீடியாக்குள்ள நான் போறேன்னா மீடியா பற்றி கொஞ்சம் மண்டாலும் படிக்கணும். என்ன விஷயத்தை நான் பப்ளிக் பண்ணணும், என்ன தலையங்கத்தை கொடுக்கணும், என்னத்தை இதண்டணும்ன்றது கதை வச்சு சரியா இருக்கணும். எழுந்த பாட்டுக்கு காய்க்க கூடாது. என்ன மற்றது வடிவா யோசிக்கிற ரெண்டு வளையத்தெல்லாம் ஒரு மக்களுக்காக நியாயமான குரல் கொடுத்து காய்க்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், எதிரியா பயணிக்க கூடாதுன்னு. மற்ற என்ன மட்டும் சொல்றேன், வடிவா காட்டுக்கலாங்க. அந்த கோப்பி கோட்டை லைவ்ல நிக்கிற பொம்பளையில எங்களை பொம்பளை கேவலப்படுத்தி காப்பீங்கன்னா முழு பொம்பளை போட்டோ நான் போடுவேன். என்ன நீங்க லைவ்ல கண்டுபிடிக்க முடியாது, எந்த மயிலானையும் கண்டுபிடிக்க முடியாது. சரியா ஆரண்டு முழு பொம்பளை போட்டோ போடுவேன். போட்டோ அடிப்பேன். இதுபாரு எங்களை பொம்பளை கேவலப்படுத்தக்கூடாது. இல்லை அவர் யார் நினைக்கிறேன் தமிழ்ல லைவ்ல இன்னொரு கேர்ளுக்கு தமிழ் அவருக்கு தான் போட்டு அடிச்சுக்கொண்டு நான் நேற்று அதுக்கு கீழே நிறைய பேர் காய்ச்சாங்க. இல்லை அவருக்கு பற்றி காய கூட நியாயமாக காய்க்கிறான்னு இப்போ நிப்பாட்டிட்டாங்க. தமிழ் இல்லாதவர்கள் என்ன கணக்கா காய்ச்சோன்றிருக்குங்க கதைக்கு நாங்க காது கொடுத்தோன்றிருக்கல. அது விளங்குதா? இருந்தாலும் அண்ணா எங்களோட பயணிக்கிற பெண்களையும் நாங்கள் காக்கணும். அவங்க எங்களுக்கு காக்கணும். அறிவில்லாம நடக்கிறதுல காக்கலாது. இந்த கிளிநொச்சியில வருது எத்தனை தரம் எழுதி நான் அவருக்கு தெரியுமா. அதுவும் பன்னி மண்ணுக்குள்ள இருந்தோம் இந்த மாதிரி கேவலங்கட்ட வேலை செய்யாது. இந்தியா முழு பேரும் இவரோட வீடியோ எடுத்து இவருக்கு தெரியாது இவரோட வீடியோ பர்சனல் பண்றதுக்கு இவரோட வீடியோ எடுத்து அவன் போட்டு அவன் உழைக்கிறான். இப்ப போப்புறான் அடுத்த அவதான் ஜெயிலுக்குள்ள. முட்டாள் அண்ணா படு முட்டாள். அந்த பொம்பளை தான் முட்டை நேற்று ஒழுங்கா மூத்திரமே தெரியுமா முதலாவது பன்னி மண்ணுக்குள்ள பிறந்துட்டு பன்னின்ற வட்டக்காட்சி என்ன வட்டக்காட்சி மூதேவி வட்டக்காட்சி மூதேவி ஒன்று நல்லா அண்ணன் நல்லா தெரியும். அந்த மட்டும் மூதேவி ஏழு போப்பது எந்த வீடியோக்குள்ள போனாலும் அவளோட வீடியோ தான் வருது. போய் பாருங்க அடுத்து. ஆனா இந்த இன்பாக்ஸ்ல நம்பர் போடுங்க. உங்களை கால் பண்ணி கதைக்கிறது அந்த பிள்ளை புல் எல்லாம் தானே நீங்க கதைங்க. நான் 10 நாள் அந்த பிரச்சனை முடிச்சு தரேன். இல்ல அவ பிரச்சனை நீங்க பிடிக்கிறது இல்ல. அவ தூக்குறது எல்லாமே தண்டியாச்சு. சட்டப்படி ஊரே ஒத்துக்கொண்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஐயோ அல்ல ஊருக்கு ஆக மாட்டோம். ஆனா பண்டியில பிறந்த எங்களுக்கு மான ரோசத்தோட வாழ்ந்துதான் தெரியும். விளங்குது. ஆடம்பரம் காட்டி துறந்து விட்டுட்டு வாழ்ந்து தெரியாது. நீ இப்ப வளர்ந்து போட்டு முன்ன நடந்த வரலாறுகள் நாங்கள் எப்படி இந்த தமிழினத்தை கொண்டு வந்தோம் எதுக்காண்டி பாடுபட்ட ஒரு மண்ணும் தெரியாம வந்துட்டு துறந்து காட்டி நான் தான் இப்ப ஏதோ உலக அழகி என்ற அளவுக்கு வெளியில வந்து வைக்கிறேன்னு சொன்னா நாங்க என்ன லூசா அண்ணன் எங்க வந்திருக்கலாம். அண்ணன் இங்க கேளுங்க. நான் வந்து புலனறுவேன். எனக்கு இப்ப வந்து 27 வயசாகுது. எனக்கு இந்த யுத்தத்தை பற்றி எதுவும் தெரியா. ஆனா நான் வளர்ந்ததுல இருந்து இப்ப எல்லாத்தையும் பார்த்து எனக்கு விளங்குது நம்மட தமிழ் மக்கள் அவ்வளவு செத்துருக்காங்க, எத்தனை பேரை கொன்றிருக்கானுகள் என்று நம்ம அவ்வளவு இதா இருக்கு நமக்கு விளங்குது. இவனுக்கு ஏன் விளங்குது இல்ல அவனுக்கு தந்தை இந்த மீடியாக்காரன் ரணில கொண்டு போய் வச்சு இத்தனை கேள்வி கேட்க வாய மூடுறான். கொண்டது உண்மைதானன்றத ஒத்துக்கொள்றதுக்கு வாய மூடுறான். ஹாஸ்பிட்டல்ல போட்டுறான்னு சொல்றான். மக்களுக்கு தெரியாம ஒரு கொலசி பள்ளினா 10 வயசு பிள்ளைக்கு தெரியுதா எங்களை யார் கொண்டவன் செய்தவன். இந்த காலில் வர்றதுக்கு தயங்குறான். விளையில காலில் தலைவற்ற பிறந்த நாளுக்கு நான் வீடியோ போட்டேன். தலைவற்ற பிறந்த நாளுக்கு முழு பேரும் பார்த்தது சிங்களவர். எனக்கு எதிராக பண்ணி போட்டு எனக்கு எழுதினவே பாராளுமன்றத்துல ஒன்றை சிங்களவங்க காட்டுறாம வந்து இப்படி எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைகளை வச்சு இன்னமும் உணர்வை ஊட்டினோம். என்னத்துக்கு உணர்வை நாங்க ஊட்டுறோம்? உணர்வு ஊட்டணும் இல்ல தானா வரணும். தமிழ்நாடு பிறந்த ஒருத்தருக்கு உண்மை குரல். நீங்க யாராவது லைவ்ல வந்து உங்களோட நீங்க லைவ் போட்டு காய்ச்சி
இந்த உதவி திட்டங்கள் நீங்கள் இப்படி செய்கிறீங்க எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் கஷ்டப்பட கேட்டால் நீங்கள் உடனடியாக என்னோட நேரடியாக தொடர்பில் வாங்க. ஒரு வீடியோ வராது, முகம் காட்டப்பட மாட்டாது. உண்மைத்தன்மை தான் நான் நிச்சயமாக கரம் கொடுப்பேன். பெண் தலைமைத்துவம், முன்னாள் போராளிகள், மாற்றுத்திறனாளிகள், பாடசாலை மாணவ மாணவிகள், கேம்பஸ் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் பிரச்சனை. இல்ல இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நாங்க ஏதாவது சும்மா கதைச்சிட்டு இருக்க மாட்டோம்தான், எதுவும் செய்ய மாட்டோம் நினைக்கிறாங்க, அவங்க தடுக்கிறாங்க. எங்களால முடிஞ்ச உதவி நாங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காண்டி இவன் களவெடுக்க பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அதான் நீங்க அப்படியா பெண்களுக்கு பாதுகாப்பு கருதி பயணிக்கிற யாராவது இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. ஒரு மாற்று கருத்துலாம் அடுத்த தமிழ் அண்ணாக்கெல்லாம் நம்ம தெரியும் வடிவா தமிழ் 30-45க்கெல்லாம். திருவாலா என்ன ஆமாம். என்ன மாதிரி போகுது வேலையெல்லாம்? இப்போ மலையகம் சார்ந்து பயணிக்கிறேண்ணா. மலையமா? ஓகே ஓகே, பயணம் தொடரட்டும். நன்றி நன்றி. மலையத்துக்கு நான் பார்த்தேன், நான் வேற இல்லை, நான் ஆக்களை வச்சு உதவி திட்டங்கள் செய்தேன்னா நான் அந்த வீடியோக்கள் எல்லாமே எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஆக்களுக்கு உதவி செய்து எடுத்து போடுறது. இனி வரும் காலங்கள்ல ஒன்றா பயணிப்போம் என்ன கிரிவாலம்? நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா ஒன்றா உண்மைங்குறல் போட்டுறேன் பேச என்ன லேட் ஆகி. அதாவது பேசுறேன்னா நாங்க தமிழராக இருந்து பெண்களுக்கு தலைமைத்துவம் கொடுத்து அவங்களோட வழிநடத்தணும், நாங்க அவங்கள காப்பாற்றணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதான் அதுவும் எதிர்கால சந்ததி படிப்புக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா முதல் எங்களோட தமிழினம் வெற்றி. யா யா, அது உண்மையான கருத்து. கல்விக்கு முதன்மை. ஒரு சமுதாயத்தை சீர்கேடுல இருந்து திருத்தணுண்டா முதல் கல்வியை உட்புகுத்தணும் அவங்களுக்கு. இல்லை அண்ணா வரம்போ நல்ல திறமையான மாணவ மாணவிகள் இருக்காங்கன்னா வரம்போ கோட்டு கிழக்கப்படியா அவங்களுக்கு கண்டிப்பா. யாரு கிரிவலான் இப்ப அந்த படிக்கிறதுக்கு கூட எவ்வளவு கஷ்டப்படுற மாணவர்கள் இருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு போக இயலாத நிலைமைகள், புத்தகங்கள், கொப்பிகள், பேனாக்கள் வாங்க முடியாத நிலைமை, இவ்வாறெல்லாம் நிறையவே இருக்கு. இதெல்லாம் இனம் கண்டு இது பண்ணாம இவ்வாறான விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. சொல்ல போனா கதைச்சு கொண்டே இருக்கலாம். யாரு கிரிவலான்னு. தமிழ் குரல் வாழ்த்துக்கள். உங்கள் பணி சிறப்பா நடக்கட்டும். தட்டி கேளுங்க தவறுகள். எங்கள் தமிழகத்துக்கு தவறு நடக்கும் பட்சத்தில் நீங்க உங்களை மாதிரி ஆக்களும் தட்டி கேட்கணும். பின்னால நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவோம். உங்களை மாதிரி ஆக்கள் ஏன்னா நான் ஏன் கதைக்கணும், எனக்கு என்னது ஒதுங்காம இன்றைக்கு உண்மை குரல் தலாத்தை போட்டு இத்தனை 103 பேர் இன்றைக்கு பார்த்து நிற்கிறாங்க. குரல் கொடுக்காண்ட வாழ்த்துக்கள் தம்பி. தம்பி தான். உங்களை பணி சிறக்கட்டும். நான் உங்களுக்கு இன்பாக்ஸ் நம்பர் போட்டு காய்ப்போம். வணக்கம் இன்பாக்ஸ்ல நம்பரை போடுங்க. இந்த உண்மையான வாய்ஸை பார்க்கலாம் எல்லாரும். அதுக்கு போடுங்க. உண்மையின் குரல் பணி சிறக்கட்டும். கலடுகள் எல்லாம் புடிச்சு கொண்டு அடைக்கட்டு. நாங்க களை எடுக்கிறோம் வாயில காய்க்காம அவர் களை எடுக்க இறங்கிட்டாங்க. என்ன இவர் தமிழ் இருக்கிறான். நான் இருக்கேன். நான் புலனர். எங்க கருப்பலையா முத்துக்கல்லா? நான் சரி சரி, பரவாயில்ல. நான் புனானே. புனானையா? எட்டி விழுந்தா உண்ட வீட்டுலதான் விழுவேன். உண்மையும் குரல் அண்ணா. இந்த இதுல பகுதி எடுப்பாடாம அண்ணா. அப்படி கதைக்கிறோம்னா இன்பாக்ஸ் நம்பரை போட்டு நீங்க தெரிஞ்ச கதைங்க. இதுல சீரியஸா கதைச்சிட்டு இருக்கணும். சரியா? இந்த துரோகிய ஜெயில வர விடக்கூடாது. அதனால அங்கே அடிச்சு கொல்லணும் அவனை. இல்ல இப்ப இன்னொரு விஷயம் அவன் துரோகம் செய்தது, அதுக்காண்டி நாங்கள் ஜெயில ஃபுல்லா போறதை விட அவன் யூடியூப் சேனல் எல்லாம் பண்ணி விட்டா விஷயம் முடிஞ்சது. யூடியூப்ல எங்களை மக்கள் வீடியோ எல்லாத்தையும் இவர் உதவி செய்திருந்தால் அடுத்த டிகே அரைக்கப்பட்டிருக்கு, தான் உதவி செய்ய மாட்டேன். அப்ப என்ன செய்யணும்? முதல் நீ அரைக்கப்படணும், மக்கள் வீடியோ அழிக்கணும். அதுக்கு பிறகு நீ அரைக்கப்பட்டு விட்டு ஒதுங்கணும் நாயே. அவருக்கு நான் அவற்ற வீடியோக்களும் என்ன கொஞ்சம் கிடந்து நானே போஸ்ட் பண்ணி விட்டு நான் எல்லா இதுகளுக்கு மீடியாவுக்கு எல்லாரும் கல்லறன்னா எல்லாரும் உழைக்கிறதுக்கு வர்றது. ஆனா மக்களை கவலைப்படுத்தி உழைக்கிறது, வெளியோ உணர்ந்து கொள்றது இல்ல. விளங்குதா? அந்த மக்கள் வெளியாலதான் கஷ்டத்துல இருக்குதுங்க. வெளியோட விளையாடக்கூடாது. வணக்கம் அண்ணா. புதுசா வந்தா 3-4 பேர் கதை கிட்ட முடியுமா இருக்கா? அதே என்ன? ஹலோ வணக்கம். வணக்கம். நாங்கள் இங்கே பாஸ்லேருந்து பேசுகிறோம். பேசுங்க அண்ணா. அந்த முதல்ல யாரோ பேசினாங்க, யாரோ சுவிஸில் தான் இருக்கிறதுன்னு சொல்லி இவரை வெளியில் வந்த பிறகு நாங்கள் உதவி செய்ய மாட்டேன். அவரை ஒரு இது ஒன்றும் அவர் பார்க்க இல்லை போல இருக்கு. தெரியாத மாதிரி இவருக்கு அப்படியெல்லாம் முதல்ல ஒருத்தர் பேசினார்.
ஒரு 1 ஹவருக்கு முதல். ஆனா இவங்க வெளியில வேற எப்படியாவது வெளியில எடுக்கணுமா அப்படி இப்படி சும்மா மென்டல் மாதிரி எல்லாம் பேசினாரு. எனக்கு சாரி அண்ணா, 21 மீட் பண்ணிட்டு சவுண்டா இருக்கு. கண்டிப்பா யாரு எஸ்எம் நீங்க சொல்ற மாதிரி அநீதிக்கு எதிரான குரல் இங்க ஒழிக்கப்படாட்டி அனைவரும் இங்க இருந்து எரியப்படுவார். அதனாலே அவர் ஏற்கனவே எரியப்பட்டு விட்டார் இங்க இருந்து. முதல்ல ஒருத்தர் பேசினார் ஒரு 1 ஹவருக்கு முதல். அப்ப எனக்கு கிடைக்கல உங்க கூட பேசுறதுக்கு. அப்ப சுவிஸ்ல தான் நாங்க இருக்கிறோம். ஆனா சும்மா மற்ற வீடு அது இதெல்லாம் கட்டி இப்படி பகட்டு சில பேர் தெரியாம இருப்பாங்க. இவர் ஆபீஸ் எல்லாம் தைரியமால இருந்தாரு. என்னன்னு சொல்றது, இப்ப ஒரு கொஞ்ச காலத்திலேயே உச்சத்தை தொட்டு முன்னேறினா சில பேர் தெரியாம இருப்பாங்க இருக்கிறது. இவர் அப்படி இல்லை, ஷோவா தானே தெரிஞ்சாரு. அண்டா அந்த அவர் ஒரு என்னன்னு சொல்றது, அது பயப்படாமத்தானே தெரிஞ்சாரு. உண்மை கருத்து தான். என்னண்டா அவனவன் கஷ்டப்பட்டு அது கழுவி இது கழுவி இங்க காசு அனுப்புறது, இதுல சொகுசு போன வாழ்க்கை. தெரியாதனமா நானும் 2 தடவை அனுப்பி அது அப்படியே தெரியாத ஒரு தவறு நான் செஞ்சுட்டேன் 2 தடவை. ஆரம்பத்துல இவர் தெரியாது தானே இப்படி செய்வாரு. வரும் காலங்கள்ல இப்படி எல்லாம் நீங்க செய்யாதீங்க. பாப்போம் நாங்க கூடிய சீக்கிரம். ஆனா இவைகளுக்கு இப்பவும் செம்பு தூக்குறதுக்கு ஆக்கள் இருக்கே. இல்ல இவங்க சொம்பு தூக்குறாக்கள் தூக்கட்டும் என்ன. இனி வரும் காலங்கள்ல அனைவருடைய, அதாவது அநீதியா இழைக்கக்கூடிய அனைவருடைய துயிலும் உரிக்கப்படும். இனி வரும் காலங்கள்ல யாரும் பயப்படுவாங்க. இனி என்னண்டா சொல்றேன்டா இனி இவ்வாறான ஆக்களை நம்பி யாரும் தள்ளி போட வேணாம். கூடிய சீக்கிரம் நாங்க நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கோம். ஒட்டு முழு இருக்கும். பாப்போம் அந்த பட்டதாரிகள், வேலையில்லா பட்டதாரிகள் மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு 10 பேர் இணைத்து 25 மாவட்டம் தான், 25 மாவட்டத்திலையும் ஒரு 250 பேர் இணைச்சு அந்தந்த ஊருக்குரிய உதவி திட்டங்களை முன்னெடுத்து. நாங்க இலங்கையில தான் இருக்கோம் அண்ணா. நான் பெட்டிக்கோலவுல இருக்கிறேன். அவரு யாழ்ப்பாணத்துல இருக்காரு. ஒருத்தர் புலனறுவையில். இப்படி நிறைய பேர் பெட்டிக்கோலவுல இருந்து உண்மைக்கு குரல் கொடுக்குறாங்க. என்னன்னா இலங்கையில இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கத்தானே வேணும். எப்போதும் அதாவது ஒரு விதைய விதைச்சாதான் மரமா வளரும். நம்ம விதைக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா நேற்று ஒருத்தர் ஒரு யூடியூபர் தான், அது பேர் தெரியவில்லை. ஆனா எல்லாத்தையும் நான் விட்டு ஒதுங்கிறேன். ஆமா ஆமா பயந்து விட்டாரு. இப்படி இனி எடுக்கிறதெல்லாம் எடுத்து முடிஞ்சு இப்ப பிரச்சனை உடனே ஒதுங்குறாரா? அதான் நான் சொன்னமே அண்ணன். இனி வரும் காலங்கள்ல பயப்படுவாங்க. ஒருத்தருக்கு கொடுக்குற தண்டனைய பார்த்து இனி வரும் காலங்கள்ல தண்டனை தவறு செய்யறதுக்கு பயப்படணும். இப்ப இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிறவற்ற இதெல்லாம் அக்கௌண்ட் எல்லாம் பிளாக் பண்ணி அது என்ன கவர்மெண்ட்டுக்கா அல்லது என்ன? அது ஒண்ணு அதை பற்றி ஒரு தரம் என்னண்டா இப்போதைக்கு இடைக்காலமாக தற்காலிகமாக 14 நாட்கள். இது இப்ப பொதுநல வழக்கு தானே அண்ணன். இப்ப இதுக்கு பிறகு 14ஆம் தேதிக்கு பிறகுதான் விசாரணை. இன்னும் விசாரணை இல்ல. இது 14 நாள் விசாரிக்க சொல்லி போட்டிருக்கு. இதுக்கப்புறம் நல்ல நல்ல தகவல்களை திரட்டி பொது நலக்க மார்க்கப்பட்டு நான் அவருக்கு எதிர்ப்பு தானே கூட இருக்குன்னு பொது சொத்தாகும் நினைக்கிறோம். கூடுதலா அவருக்கு எதிர்ப்பு தானே. சும்மா ஒரு 20% தான் ஆதரவு. ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் அப்படி இருக்கா. மத்த நிறைய பேர் என்னண்டா அந்த வார்த்தை பிரயோசனங்கள் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு மக்களை எப்படி பேசணுங்கிறது முதல். அதாவது எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க ஒரு மனிதன்ட்ட இருக்க வேண்டிய என்ன நல்ல குவாலிபிகேஷன் மனிதநேயம். ஆனா நல்ல குவாலிபிகேஷன் மனிதநேயம் இல்ல. அவன்கிட்ட இருக்க வேண்டிய கட்டாயமான குவாலிபிகேஷன் தான் மனிதநேயம். எவ்வாறு பேச போகலான்னு உண்மையில ஒரு இழிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் தானே. இப்ப ஒரு நாள் கதைச்சு போட்டு விடுற மாதிரி இல்ல இந்த இப்படி ஆன்லைன் அது இதுல எல்லாம் போடுறது. கிட்டத்தட்ட காலாகாலத்துக்கும் அது அவர் பயம் இல்லை. எல்லாரையும் தூக்கி எறிஞ்சுதான் பேசுவார். அந்த தான் ஒரு கடவுள் மைத்தான் வேற பேசுவார். அது தவறு. அவர் இனி வரும் காலங்கள்ல அந்த தவறு அவர் திருத்தி கொண்டு இனி திருந்தி வாழணும். இனி எங்க இவர் இதுக்குள்ள வரவே இல்லாத பிறகு இதுக்குள்ள வராம இருக்கட்டும் அண்ணா. இனி இதுக்குள்ள எடுக்க மாட்டாங்க யாரும். இதுக்கு பிறகு சரி இவ்வாறான விஷயங்கள்ல இருந்து அவர் தள்ளி ஒதுங்கி திருந்தி வாழணும். அதானே எல்லாரும் ஆசை. அவற்ற பரம்பரைக்கே காணும் எடுத்தது இவ்வளவு காலம். கண்டிப்பா கண்டிப்பா. சரி தம்பி, ரொம்ப சந்தோஷம். ஓகே எனக்கு வேலை. கண்டிப்பா கண்டிப்பா. சரி தம்பி, நன்றி நன்றி. மைண்ட் கேம் சொல்லுங்க. நம்பரை போட்டுவிட்டேன் இன்பாக்ஸ்ல. ஓகே ஓகே.
நான் இப்போ குவைட்ல இருக்கேன் நான். பரவாயில்ல, எங்க வேணாலும் இரு, நீ நம்பரை போட்டு வருஷத்துக்கு. ரைட். குவைட்ல இல்ல, எத்தியோப்பியாவுல இருந்தாலும் தமிழ் பேசினா எல்லாரும் போட்டு விடுவோம் பேசுறது. யாரு உண்மைங்கிறாரு? எங்க ஆளக்கானு வேலையா பெய்தா போல. பேசுறாங்களும் இல்லையே, நம்ம மட்டும் தனியா கத்திட்டு இருக்க. தமிழ் பேசுங்க, டைமர் பேசுங்க, கரண் பேசுங்க. புரியனே. இப்ப இவனோட சேர்த்து 4 பேர் அடிச்சிங்க. 4வது ஆள் யாரு? எதுதான் தம்பி? இவன் எஸ்கேயோட சேர்த்து அவன் எஸ்கே அங்கால அவனோட 2 பேர் ஆக்கள், 3 பேர். இன்னொரு ஆளாண்டா யாரு? அவரோட சேர்ந்து பயணிச்சாங்க. கூட பயணிச்சவங்க, கூட பயணிச்சாங்க. அதாவது அநீதிக்கு எதிராக வந்து பயணிச்சவங்க. அப்ப அந்த அண்ணா சரி, இன்னொரு ஆள் அந்த கொஞ்சம் இதா கதை பேர், அவர் கொஞ்சம் கதைக்கிறது கஷ்டப்பட்டு இருக்கலாம். இல்லாட்டி இன்னொரு பொடியன் ஒருத்த இடையில வந்து போவான் அவனை பாக்குறதுக்கு கண்டு. இல்லடா தம்பி, அந்த வீடியோவுல 5-6 பேர் இருப்பாங்களேடா தம்பி. அவர் இல்ல, அது மட்டக்களப்பு வந்து இன்னும் புதுசா வேலை கிடைச்சது. அவர் மட்டக்களப்பு பார்க்கலாம் வேலைக்கு புதுசா பெரிய ஒரு கொம்பனி பண்ணி கிடக்குது வேலைக்காக. அவங்க எடுத்து அவங்க தான் பே காட்டுறது. மட்டக்களப்புல தான் பே காடு. யார் பார்த்தாலும் பே காடையில உண்மையும் குரல் எங்களை பே காட்டே இல்லாது. நீ சும்மா சொல்லக்கூடாது எங்களை பே காட்டுறான்ட்டு. இல்ல மூன்று மட்டக்களப்பு படியிலும் வேற யாரு உங்களுக்கு ஒரு கேட்கிறாரு. எந்த அவங்கள்ட்ட சொல்றீங்க? அப்ப உங்களை பே காட்டு தான் வச்சுக்கிறான். சொல்லுங்க பதில, இதுக்கு பதில சொல்லுங்க. உங்களை அவங்களோட நிக்கிற 3 பேர் மட்டக்களப்பு படிக்க ஜாஃப்ரான் ஒரு ஆள் இல்லையா? அப்படி வேற சொல்லுங்க பதில. அது என்னன்னு சொன்னா, இவனோட சேர்ந்த தான் கலவரத்து சரி பிள்ளைக்கு போயிருக்கானு. இப்படியே அவனு அலமினி புழைப்பு நடத்துறதுக்கு கண்டு இவன்கிட்ட நீ வார வருமானம். இவன் 3 பேருக்கு என்னன்றா வாப்பா சம்பளம் கொடுக்குறான். அதுதான் சொல்றேன். இப்ப பெரிய கம்பெனி ஆக்கள் எடுக்கிறாரு வேலைக்கு வச்சிருக்கிறாரு. என்னடா தம்பி, இது ஒரு சின்ன பிள்ளைத்தனம் அல்ல நீ கேக்குற கேள்வி. எப்படிடாப்பா சம்பளம் கொடுக்குறான்? இல்ல அவன் கலவரத்துக்கு கொடுக்குறான், அது வேற விளக்கம். இவன் சொல்ற கதையை பார்த்தா இவனுக்கு யூடியூப்ல இப்ப வார வருமானத்தை பார்த்தா ஒரு 10-15 லட்சம் வார மாதிரி இவன் சொல்றான். 4 பேர் ஒரு நாளைக்கு 1 மணித்தியால வீடியோ படி 4 வீடியோ போடுறான். ஒரு வீடியோ 1000 வியூஸை தாண்டினோன்னா காசு வேற தொடங்கும். அதை விட வெளிநாட்டுல எந்த நாட்டுல இருந்து பாக்கணுமோ அந்த நாட்டுல அந்த யூடியூப் சேனல்காரன் அட்டுகள் ஆட் பண்ணுவான். அப்ப பெருமதி கூட. வெறும் ஒரு நாளைக்கு 4 வீடியோ போட்டா ஒரு மாசத்துக்கு எத்தனை வீடியோன்னு கணக்கு பாருங்களேன். வணக்கம் ப்ரோ. வணக்கம் 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 ப்ரோ. மத்த லைவ்ல ஏறினா ப்ரோ